உனக்கு உன் கொஸ்டின்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கு பாரு, ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இருக்கா, இல்லாட்டி மேக்சிமம் அண்ட் மினிமம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. புரியுதா? லோக்கல் மேக்சிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ், த இன்டர்வல் ஆஃப் கான்கேவிட்டி அண்ட் த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். நம்ம போனல நீ இதுக்கு முன்னாடி மேக்சிமம் மினிமம்னு ஒண்ணு படிச்சிருப்ப. ஆமா, அதுக்கும் இதுக்கும் நம்ம எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றது இந்த கொஸ்டின் அதுவா இதுவானா, இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். நீ போட்ட மேக்சிமம் மினிமாவில எக்ஸ் இருக்கும் ஒய்யும் இருக்கும். இதுல வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுல ஆமா ஆமா எக்ஸ் ஒய் இருக்கும். ஸோ எக்ஸ் ஒய்னு இருந்தா அந்த கான்செப்ட் புரியுதா? எக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா இப்போ நம்ம பார்க்க போறத நீ அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதா. புரியுதா? சோ உனக்கு கீவேர்ட் என்னது? இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டி அண்ட் தி இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். நீ ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் அனுப்புனிய, அதுல இருக்கான்னு பாப்போமா? ஓப்பன் ஆகு. இப்ப இங்க இருக்கு பாரு, சரிதா? f of x x plus 2 sin x. அது ஒண்ணு. அவர் இங்கேயும் ஒண்ணு கேட்டு வச்சிருக்காங்க, தெரியுதா? இவங்க என்ன ஒரே லெசன் இந்த ரெண்டு கேட்டு வச்சிருக்காங்க. பைத்தியம். ஒரே 16 மார்க்கா கேட்காம அப்படி கேட்டு வச்சிருக்கு. எந்த நாய் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுச்சோ. என்ன அதே தான் மறுபடியும் ஓபன் பண்ணிருக்கேன். சாரி, ரெண்டு ஒரே கொஸ்டின் பேப்பரோ இல்ல. இப்ப இங்க இருக்கு பாரு, தெரியுதா? இன்ஃப்ளெக்ஷன் லோக்கல் மேக்ஸிமம், இன்ஃப்ளெக்ஷன் லோக்கல் மேக்ஸிமம் மினிமா, இன்ஃப்ளெக்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, பாத்துக்க. சரியா? சோ அப்படி இருந்ததுன்னா இனிமேல் நம்ம போட போறதுதான் இந்த ஸ்டெப்பை தான் நீ ஃபாலோ பண்ணணும். சரியா? டன் சார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததும் என்ன பண்ணணும்னா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஓகே சார். இது எக்ஸ் பொறுத்தா இருக்கிறதே எக்ஸ் மட்டும் தான், வேற இது எதுவுமே இல்ல. 4 3 கியூப் 12 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 24x. இப்போ f dash of x equals to 0. இப்போ 12x கியூப் பிளஸ் 12x ஸ்கொயர் மைனஸ் 24x ஈக்குவல்ஸ் டு 0. இது இப்போ அப்படியே பொத்துனாப்புல கால்குலேட்டர்ல ஈக்குவேஷன் மோடுல போய் போட்டோம்னா ஈக்குவேஷன்ல அன்னோன்னு காமிக்கும். அன்னோன் அழுத்தாம டிகிரியில போய் போடணும். அதுக்கு இந்த மெனு பட்டன்ல 4 இருக்கும்ல, இப்படி இதுல இந்த சைடு பட்டனுக்கு போனீங்கன்னா டிகிரின்னு வரும். டிகிரியில எல்லாமே டிகிரியில தான் போடணும் சார். டிகிரியில போய் இந்த ஹையஸ்ட் பவர் 3, ஸோ 3ல போகணும். பார்க்கலாம். 12 12 அப்புறம் மைனஸ் 24. ஆனா எனக்கு டி கேக்குதே, டி என்ன பண்றது? எதுவும் இல்ல, நமக்கு இருந்த 3 வேல்யூ போட்டாச்சு. எதுவும் இல்லங்கிறதுனால டிக்கு 0. ஓகே, அப்ப வந்து 1 0 -2 அவ்வளவுதான். இப்ப எக்ஸுக்கு வேல்யூ கிடைச்சிருச்சா? 1 0 -2. புரிஞ்சுதா? ஓகே, எக்ஸுக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்க இருக்கிற கொஸ்டின் பாரு. இந்த கொஸ்டின்ல பாயிண்ட்ஸ் சொல்லி எதுவும் கொடுக்கல, தெரியுதா? பாயிண்ட்ஸ்னா எப்படி இருக்கும்னா இந்த கொஸ்டின் பேப்பர் காமிக்கிறேன். இப்ப இதுல இங்க பாரு -1,1 கொடுத்துருக்காங்க, தெரியுதா? இதுல 0,2 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கணும், நமக்கு கொடுக்கல. புரியுதா? கொடுக்காததுனால நம்மளாவே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் -∞ to +∞ எடுத்துக்கணும். ஓகே, சோ இப்படி ஒரு நேரா ஒரு லைன் போட்டோம். இந்த பக்கம் -∞, இந்த பக்கம் +∞. புரியுதா? ஓகே. போன தடவை நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 1 0 -2. இப்ப இந்த 3 பாயிண்ட்டும் இதுக்குள்ளாரதான் வரும். ஆமா.
இப்போ 0 இங்க -1 -2 லெஃப்ட்ல 1 ரைட்ல. 1 ரைட்ல. புரியுதா? ம். அடுத்தது இங்கிட்ட இன்டர்வல். ஓகே. அடுத்தது sin of f dash. அடுத்தது இங்க பிஹேவியர். புரியுதா? இப்ப இன்டர்வல் எப்படி எழுதணுமா, எப்பவுமே லெஃப்ட் சைட்ல இருந்து பேரா எழுதணும். -∞, -2. ஓகே. அடுத்தது -2, 0. அடுத்தது 0, 1. அடுத்தது 1, ∞. புரியுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதுல இந்த லாஸ்ட் வேல்யூ என்னன்னு பாத்துக்க. ஃபர்ஸ்ட் செட்ல லாஸ்ட் வேல்யூ என்னது? -2. -2 எடுத்துட்டு போய் இங்க என்ன இருக்கு? f dash இருக்கா? f dash எங்க இருக்கு? அவர் இங்க மேல இருக்கு. இதுல x-க்கு -2ன்னு போடு. என்ன ஆன்சர் வருதுன்னு கரெக்டா சொல்லு. x-க்கு -2ஆ? ஒரு நிமிஷம் போடுறேன். -2 ஒரு நிமிஷம். -24 into -2 வந்து ஜீரோ சார். x-க்கு இதுல -2ன்னு போட்டா 0 வருது. ஆமா. அதாவது 48 12 2s are 48, 48 48 96, 8 12 into 8 96, so 0. ரைட். இப்போ 0ன்னு வந்துச்சா? 0வை எப்பவுமே நீ என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா, 0ன்னு வந்துச்சுன்னா அதை பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்ணிக்கணும். புரியுதா? ஓகே. இப்ப இங்க மேல பிளஸ் வந்துருச்சா? இதுவே ஆன்சர் மைனஸ்ல வந்தா மைனஸ்ல போட்டுக்க. புரியுதா? ஓகே. ஆன்சர் மைனஸ்ல வந்தா என்ன பண்ற? மைனஸ்ல போட்டுக்கிற. ஒருவேளை 0ன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ற? பிளஸ்ல போட்டுக்கணும். இங்க பிளஸ்ல போட்டோம்னா கண்ணை மூடிக்கிட்டு இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ் மாத்தி மாத்தி நீயாவே இப்படி எழுதி. ஓகே. புரிஞ்சுதா? ஒருவேளை மேல எடுத்தது மைனஸ்னா பிளஸ் பிளஸ் அப்படின்னு மாத்தி கீத்தி போட்டு. ஆனா இதை மட்டும் கண்டுபிடிக்கணும் கரெக்டா? ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பிளஸ்ல இருக்கா, அப்போ இங்க இன்க்ரீசிங் எழுதணும். டிக்ரீசிங் எழுதணும். ஓகே. இது இன்க்ரீசிங், இது டிக்ரீசிங். புரியுதா? எழுதியாச்சா? இப்ப நீ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ ஒரு எக்ஸுக்கு கால்குலேட்டர்ல போட்டு கண்டுபிடிச்சல 3. ஆமா. என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? இது -2 0 -2 0 1. இப்போ இதுல இதை எடுத்துட்டு போய் உன் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் 3 வேல்யூயும் தனித்தனியா போட போறோம். ஸோ எக்ஸுக்கு என்ன பண்ண போறேன் இப்போ ஃபர்ஸ்ட்? -2ன்னு போடு. என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லு. அதுதான் 0. பைத்தியம். இது கொஸ்டின்ல. கொஸ்டின்லயா? ஓகே. கொஸ்டின்ல வந்து x க்கு 0ன்னு போடுவோம். ஒரு x க்கு -2ன்னு போடணும். x க்கு -2 என்கிட்ட இல்லையே.
நான் தான் ஓட்டிட்டு வந்தேன். ஷிஃப்ட்டு சார் -20. ஒழுங்கா போடு. -20 வராது. ஏதோ ஒரு ஆன்சர் வரும். சரியா? -2 போடும்போது -20. இதுவே எக்ஸுக்கு 0 போட்டோம்னா என்ன ஆன்சர் பாரு. எக்ஸுக்கு 0 போட்டாவா? எக்ஸுக்கு 0 போட்டா 12 தானே சார் வரும்? வலது, ரைட்டு. அடுத்து எக்ஸுக்கு 1 போடு. -7 சார். 7. இப்ப இந்த 3 ஆன்சர்ல எது அதிகம்னா இது அதிகம். இது மேக்சிமம்னு எழுது. இது -20 தான் கம்மி. இத மினிமம்னு எழுது. புரியுதா? -20 தான் வருமா? கரெக்டா? அது -20 வராது. வேற ஒரு ஒண்ணு இதை தப்பா போட்டிருக்க. ஒழுங்கா போடு. சப்போஸ் எது கம்மியா வருதோ அது மினிமம், எது அதிகமா வருதோ அது மேக்சிமம். கான்செப்ட் அதுதான். புரியுதா? ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, f' என்னன்னு தெரியுமா? அதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு 12x² பிளஸ் 12x² -24x. இதுதான் இந்த ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் போட்டோம். இப்போ இதை இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஓகே. 12 × 3 எவ்வளவு வரும்? 36x² பிளஸ் 24x -24. இப்போ இத மறுபடியும் ஈக்குவேஷன் மோடுல போய் இப்ப பவர் 2 தான், டிகிரில 2 போடணும். ஓகே. போடு. 36 24 -24 பாயிண்ட்ல வருது. பரவாயில்ல, சொல்லு. 0.5 4 இல்ல 0.548 சொல்லுவாங்க. போதும் 0 பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் போதும். அடுத்தது -1.21. -1.2. ஆமா. ஓகே. இப்போ இதுக்கு வேல்யூ கிடைச்சிருச்சா? இப்போ இதுக்கு மறுபடியும் என்ன பண்றோம்? இது -∞, இது +∞, இங்க -1.2, இது 0.5 இங்க. சரியா? மறுபடியும் இன்டர்வல். இப்போ sin of f'. அடுத்தது பிஹேவியர். இப்போ இன்டர்வல் எப்படி எழுதுறோம்னா -∞, -1.2, -1.2 0.5, 0.5 ∞.
இப்போ இதுல இங்க பார்த்தனா கடைசியா இருக்கிறது -1.2. இந்த -1.2 இங்க என்ன இருக்கு, எஃப் டபுள் டேஷ் இருக்கு. எஃப் டபுள் டேஷ் இது உன் எக்ஸ் ஆ இருக்கிற இடத்துல -1.2 போட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லு. எஃப் -1.2 whole square plus 24 -1.2 -24. எனக்கு வேணாம், நீங்க பாருங்க. -0.96 சார். மைனஸ்ல வருதா? ஆமா. மைனஸ் மட்டும் போடு. இது பிளஸ், இது மைனஸ் மாத்தி எழுதிக்க. புரியுதா? ஆ இது மைனஸ் வருதா? இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கான்கேவ் டவுன் எழுதணும். பிளஸ் வருதா, கான்கேவ் அப்னு எழுதணும். மைனஸ் வருதா, கான்கேவ் டவுன். ஓகே. புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? கான்கேவ். இல்ல இங்க கான்கேவ் டவுன், கான்கேவ் அப், அங்க கான்கேவ் டவுன். இன்க்ரீசிங் டிக்ரீசிங். இன்க்ரீசிங். ஓகே ஓகே. சரியா? ஆ அடுத்தது இப்போ நீ என்ன பாயிண்ட் கண்டுபிடிச்சோன்னா எக்ஸுக்கு 0.5 அப்புறம் -1.2 ரெண்டு கண்டுபிடிச்ச. ஆமா. இப்ப இதை எடுத்துட்டு போய் உன் கொஸ்டின்ல சப்ஸ்டிட் பண்ணும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 0.5. ஒரே நிமிஷம். x. அந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருக்க எக்ஸ்லயும் சேர்த்து தான் சப்ஸ்டிட் பண்ணுமா? அது கடைசியில ஏதாவது கேன்சல் பண்ணுமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ ரைட் ஹேண்ட் சைட்ல மட்டும் பாரு. சரி ஓகே சரி. 0.5 அப்புறம் வந்து 4 0.5 கியூபு -12 0.5 ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் 12 0.5 பவர் 4 எவ்வளோ? 0.
9.6875. ஓகே, இதுவே இப்போ -1.2 போடு. Mm, 6.912. ஒழுங்கா போடு. 28 வராது. சரியா? சரி, பார்த்து போடு. இப்ப இங்க பாரு, இந்த 28 அதிகம். கரெக்டா? ஆமா. இது 9.68 அதிகம். இப்ப இது நீ எப்படி எழுதணும்னா 0.-0. இல்ல, வெறும் 0.5 போடும்போது சாரி 0.5 போடும்போது உனக்கு 9.68 கிடைச்சது. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணு. அண்ட் -1.2 போடும்போது உனக்கு 28 கிடைச்சது. தீஸ் ஆர் த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்னு எழுதணும். ஸோ கான்செப்ட் என்ன ஆகுதுன்னா, உன் கொஸ்டினை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றோம். சரியா? ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றோம், அதுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம், இந்த பாயிண்ட்ஸுக்கு ஒரு டேபிள் போடுறோம். ஓகேவா? கண்டுபிடிச்சதுக்கு ஒரு டேபிள் போடுறோம், அதை வச்சு மேக்சிமமா மினிமமாங்கிறத சொல்றோம். ஓகேவா? அப்படியே ஐயோட இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றோம், அதுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு இன்னொரு டேபிள் போடுறோம். புரியுதா? அந்த கண்டுபிடிச்ச பாயிண்ட வச்சு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சு சொல்றோம். அவ்வளவுதான் விஷயம். ஸோ 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்றோம், 2 டேபிள் போடுறோம். புரியுதா? ஓகே. உன் கொஸ்டின்ல இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்னா இது ஃபுல்லா போடணும். ஆனா உன்னுடைய கொஸ்டின் பேப்பர்ல இப்ப இதுல இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஆனா இது ரெண்டுத்துலயும் வெறும் மேக்சிமம் மினிமம் மட்டும்தான் இருக்கு. தெரியுதா? ஆமா. அப்போ நீ 2வது தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண தேவையில்ல. நீ மேக்சிமம் மினிமம் சொல்லிட்டு சம்ம முடிச்சுக்கலாம் முத தடவையோட. அங்க மேல ஏதோ ஒரு சம் கேட்டிருக்காங்க. என்ன ஃபோரியர் சீரிஸா சார்? இல்ல, இது M1. இங்க என்ன ஃபோரியர் சீரிஸ் வரப்போகுது? ஐயோ சாரி மறந்துட்டேன். லெக்ராஞ்சில இல்ல, வளராத. புரியுதா? நான் சொல்ல வந்ததை நல்லா கேட்டுக்க. இதுல எங்கேயுமே இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்னு இல்ல, மேக்சிமம் மினிமம்னு தான் இருக்கு. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி சம்முக்கு
இந்த முதல் டேபிள் போடுறல இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இது போட்டுட்டு அடுத்தது இங்க மேக்ஸிமம் மினிமம்னு சொல்றல இங்கே நிப்பாட்டிக்கலாம். உன் கொஸ்டின்ல இன்ஃபிளெக்ஷன் பாயிண்ட் கான்கேவிட்டின்னு இருந்தா மட்டும்தான் நீ ரெண்டாவது டேபிள் போடணும். ஆர்எல்ஸ் போட தேவையில்ல. புரியுதா? இத நல்லா பாத்துக்கிட்டு உன் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற 2 சம்ம கையோட போட்டுரு. எந்தெந்த சம்ம சார்? 12A2 B2. 12A2 B2. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற 12th எங்க இருக்குன்னு பார்த்து போடு. ஓகே. போட்டு அனுப்பிவிடு. சரியா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அதை நான் பாக்குறேன். இன்னைக்கு நைட்டு பாக்குறேன். நீ போட்டு. சரி, ஓகே.